அந்த ஆற்றல் உண்டு என்பதை அறிவியலாளர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கெல்லாம் கோபம் அதிகமா வரும். அவங்களை எல்லாம் பார்த்தோம்னா நீ கொஞ்சம் காரமும் உப்பு கொஞ்சம் கம்மியா சாப்பிடு அப்படின்னு சொல்லுவோம். அன்புக்குரியவர்களே, ஒரு சாதாரண படைக்கப்பட்ட அந்த உணவுப் பொருளுக்கு நம்முடைய குணத்தை மாற்ற ஆற்றல் இருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய ஆண்டவருடைய உடலும் ரத்தமும் ஏன் அவரை போல் நம்மை மாற்ற முடியாது? நம்புகிறவருக்கு எல்லாம் கூடும். அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, நற்கருணை நமக்கு சொல்லித் தருகிற பாடங்கள் நிறைய. நற்கருணை இல்லை என்று சொன்னால் கிறிஸ்தவமே இல்லை என்று சொல்லலாம். கிறிஸ்தவத்தின் மையமே நற்கருணை தான். ஏனென்றால் இந்த நற்கருணை என்பது, எல்லாரும் தயவு செய்து கொஞ்சம் அமைதியா இருக்கணும். நற்கருணை வந்துருச்சுனாவே அங்கங்க நின்றுட்டு பேசக்கூடாது. அதுக்குரிய மரியாதை அல்ல. எங்கேயும் ஓடக்கூடாது. வீதிகள்ல நம்ம போயிட்டு வரும்போது எதுவும் பண்ண முடியாது. ஆனா நாம் இங்கு ஆண்டவரோடு இருக்கிறோம். அவருக்கென்று ஒரு மரியாதை இருக்கிறது, ஒரு மாட்சிமை இருக்கிறது. அதை நாம் கொடுக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, நாம் எல்லோரும் இந்த நற்கருணையை போல மாற வேண்டும் என்பதுதான் இயேசுவினுடைய ஆசை, கடவுளுடைய விருப்பம். அதனால்தான் இயேசுசாமி சொல்றார், எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும். அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, உலகிற்கு ஒளி நீங்கள், உலகிற்கு உப்பு நீங்கள் என்று ஆண்டவர் கிறிஸ்துவர்களை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தார். எதற்காக? ஒவ்வொரு கிறிஸ்துவனும் கிறிஸ்துவை போல் வாழ்ந்து இந்த உலகத்திலே கடவுளின் ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான். இன்றைக்கு நாம் யாராக மாறிக்கொண்டிருக்கிறோம்? நம்முடைய திருப்பலி கருத்துக்கள் எது நம்முடைய ஆசைகளை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது? யாராவது பூச கருத்துக்கள் எழுதி வச்சிருக்கிறீங்களா? நான் இயேசுவை போல மாறணும்னு, நான் மாதாவை போல மாறணும்னு, நான் சூசியப்பரை போல மாறணும், நான் அந்தோனியாரை போல மாறணும். இவர்கள் எல்லாம் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தவர்கள். அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, எல்லோரும் ஆண்டவர் இயேசுவை போல் நாம் மாற வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் இயேசுவிடம்தான் கீழ்ப்படிதல் என்ற மிகச்சிறந்த ஒரு பண்பு இருக்கிறது. ஒரு கிறிஸ்தவன் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் அல்லது நல்ல பழக்கம் என்னவென்று சொன்னால் கீழ்ப்படிதல். பிசாசுக்கும் இயேசுவுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். சொல்வதையெல்லாம் கேட்டால் அவர் இயேசு, சொல்றதை எதையுமே கேட்கலன்னா அதுதான் பிசாசு. நற்கருணையை பெற்றுக்கொண்ட நாம் ஒவ்வொருவரும் கீழ்ப்படிதலின் மறு உருவங்களாக மாற வேண்டும். எப்படி ஒரு சாதாரண உணவுப் பொருள் நம்முடைய பழக்க வழக்கங்களை, நம்முடைய குணத்தை மாற்றுகிறது என்று சொன்னால், இந்த நற்கருணையை பெறுகின்ற நாம் இயேசுவை போல கீழ்ப்படிதல் உள்ள மனிதர்களாக நாம் மாற வேண்டும். தயவு செய்து கொஞ்சம் கவனிங்க. உங்களுக்குள்ள அப்புறமே நீங்க பேசிக்கலாம். தயவு செய்து இங்க கொஞ்சம் கவனிங்க. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு குடும்பத்திலும் சரி, சமுதாயத்திலும் சரி, ஒற்றுமை இல்லாமல் போவதற்கு காரணம் கடவுளுடைய வார்த்தைக்கு மனிதர்கள் கீழ்ப்படியாமல் வாழ்வதுதான். இன்றைக்கு இறை வார்த்தைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் நாம் கொடுக்கிறோம்? கடவுளுடைய வார்த்தைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? கூட்டுவர் தலைவன் சொல்லுகிறான், ஒருவரை பார்த்து நான் போ என்றால் போகிறான், வா என்றால் வருகிறான். சாதாரண மனிதனுடைய வார்த்தைக்கே என்னுடைய இவ்வளவு வலிமை இருக்குது என்று சொன்னால் உம்முடைய வார்த்தைக்கு எவ்வளவு வலிமை இருக்கும். ஆகவே நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் ஊழியன் குணமடைவான் என்று சொல்லுகிறார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 4வது அதிகாரம் 12வது வசனத்தை இப்படியாக படிக்கிறோம். இறை வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது, இருபுறமும் கருத்து வாய்ந்த, எந்த வாளிலும் மிக கூர்மையானது. அப்படிப்பட்ட உயிருள்ள வார்த்தை தான் இங்கு மனு உருவானார். வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார். எசாயா புத்தகம்
55வது அதிகாரம் 10வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, விண்ணிலிருந்து வருகின்ற மழை மண்ணில் விழுந்து உண்பவனுக்கு உணவையும் விதைப்பவனுக்கு விதையும் கொடுப்பதை போல என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அதை எதற்காக அனுப்புகிறேனோ அதை செய்து முடிக்காமல் என்னிடம் திரும்புவதில்லை என்று சொல்லுகிறார். வார்த்தையான இறைவனை சொல்லுகிறார், கீழ்ப்படிதலுடைய அர்த்தத்தை சொல்லுகிறார். ஏங்க எல்லாம் கஷ்டப்படுறோம்? ஆதாம் அவங்களுக்கு ஏன் கஷ்டம் வந்தது? சொல்ற பேச்ச கேட்கல. சிம்பிள். கடவுள் என்ன சொல்றாரு? உன் முழு இதயத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு வலிமையோடு, முழு ஆற்றலோடும் கடவுளாய் ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு. சுருக்கமா சொல்லணும்னா எல்லாத்துக்கும் மேல கடவுள் அன்பு செய்கிறார். நீங்க பாருங்க, நம்ம எல்லாத்துக்கும் மேல கடவுள் அன்பு செய்யணுமா? மற்ற மக்கள் இருக்கலாம், ஆனா கிறிஸ்துவன் எப்படி இருக்கிறான்? எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளை அன்பு செய்கிறானா? கடவுள் சொன்ன வார்த்தை எது? இயேசுசாமி சொல்லுகிறார், நமக்கு என்னை விட தன் தாயையோ தந்தையோ நிலவரங்களையோ மனைவி மக்களையோ என்னை விட அதிகமாக நேசிக்கிறவர் என் சீடராய் இருக்க முடியாது, கிறிஸ்தவனாய் இருக்க முடியாது. இன்னைக்கு கிறிஸ்தவனுக்கு ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்ல, பைபிள் படிக்க நேரம் இல்ல, குடும்ப ஜெபம் சொல்றதுக்கு நேரம் இல்ல, திருப்பலிக்கு வர நேரம் இல்ல, ஞாயிறு திருப்பலிக்கு கூட வர்றதுக்கு நேரம் இல்ல. அன்புக்குரிய சகோதரனே சகோதரனே, உண்மையான கிறிஸ்துவன் யார்? திருத்தூதர் பணிகள் 2வது அதிகாரம் 42 47 வரை உள்ள வசனங்களை படித்து பாருங்கள். திருத்தூதர் பணிகள் 2வது அதிகாரம். நம்பிக்கை கொண்டோரின் வாழ்க்கை முறை நல்லா கவனிங்க தயவு செய்து. அவர்கள் திருத்தூதர்கள் கற்பித்தவற்றிலும் நட்புறவிலும் அப்பம் விடுவதிலும் இறை வேண்டலிலும் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள். அடுத்து பாருங்க 46வது வசனம். ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒரே மனதோடு கோவிலில் தவறாது கூடி வந்தார்கள். பேறு வகையோடும் எளிய உள்ளத்தோடும் வீடுகள் தோறும் அப்பத்தை பிட்டு உணவை பகிர்ந்து உண்டு வந்தார்கள். அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, ஆதி கிறிஸ்தவர்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? திருத்தூதர் பணிகள் 4வது அதிகாரம் 32வது வசனத்தில் இப்படியாக நாம் படிக்கிறோம். தயவு செய்து படிங்க. நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் ஒரே உயிரும் ஒரே உள்ளமாய் இருந்தனர். இன்னைக்கு குடும்பத்துல பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்ன? கருத்து வேறுபாடு. புருஷன் ஒண்ணு சொன்னா பொண்டாட்டி ஒண்ணு சொல்றது, பெத்தவங்க ஒண்ணு சொன்னா பிள்ளைங்க ஒண்ணு சொல்லுது. கருத்து வேறுபாடுதான் காரணம். ஆனால் ஆதியிலே இருந்த கிறிஸ்தவர்கள் ஒரே மனதோடு இருந்தார்கள். அதைத்தான் 3வது நற்கருணை மன்றாட்டிலே நான் படிக்க கேட்டோம். கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்குகொண்டு தூய ஆவியால் நிரப்பப்பட்டு கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமுமாக இருக்க வேண்டும் என மன்றாடுகிறோம் என்று ஜெபிக்கிறோம். அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, நற்கருணையிடம் நற்கருணை ஆண்டவர் நமக்குள் இருக்கிறார் என்று சொன்னால் முதலில் நம்மிடம் இருக்க வேண்டியது கீழ்ப்படிதல். நற்கருணை ஆண்டவரை பெற்றுக்கொண்டு நம்மிடத்தில் கீழ்ப்படிதல் இல்லை என்று சொன்னால் நாம் உண்மையான கிறிஸ்தவர்களாகவே இன்னும் மாறவில்லை என்றுதான் அர்த்தம். இன்றைக்கு நாம் எல்லாம் கடவுளுக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்தவங்க எவ்வளவு நல்லா இருக்குல்ல? இன்றைக்கு கிறிஸ்துவத்தில் கீழ்ப்படுகிற ஒரு பழக்கம் இருக்கிறதா? கடவுள் சொல்வதை மனிதர்களாகிய நாம் கேட்கிற கீழ்ப்படிவதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? அன்புக்குரிய சகோதரனே, யாரெல்லாம் கீழ்ப்படிய முடியும்? யாரெல்லாம் கடவுளை அன்பு செய்கிறோமோ, யாரெல்லாம் கடவுளை நம்புகிறோமோ அவர்களால் மட்டுமே கடவுளுக்கு கீழ்ப்படிய முடியும். அதனால்தான் இயேசுசாமி சொல்வார், என் மீது உங்களுக்கு அன்பு இருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள். என் மீது அன்பு கொண்டிராதோர் என் கட்டளைகளை கடைபிடிப்பதில்லை. இன்னைக்கு நமக்கெல்லாம் கடவுள் மேல உண்மையாலுமே அன்பு இருக்கு. கடவுளுக்காக என்னவே இழக்கிறோம். கடவுள் சொல்றது என்ன கேட்கிறோம். முதல்ல கடவுள் என்ன சொன்னார் நமக்கு தெரியுமா?
அன்புக்குரியவர்களே, இறை வார்த்தையை ஒவ்வொரு நாளும் படிப்பவன் தான் உண்மையான கிறிஸ்தவன். அந்த இறை வார்த்தையின்படி வாழ்கிறவன் தான் உண்மையான கிறிஸ்தவன். அப்படி உண்மையான கிறிஸ்தவனாக வாழ்வதற்கு தான் நற்கருணை நமக்கு கொடுக்கப்படுகிறது என்றால் அதில் இயேசு இருக்கிறார். இயேசு எனக்குள் வந்தால் இயேசுவின் குணம் எனக்குள் இருக்கும். அதனால்தான் யோவான் நற்செய்தி 6வது அதிகாரத்தில் படிக்கிறோம், என் உடலை உண்டு என் ரத்தத்தை குடிப்போரோடு நானும் இணைந்திருக்கிறேன், அவர்களும் என்னோடு இணைந்திருக்கிறார்கள். யோவான் நற்செய்தி 15வது அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம், திராட்சை கொடி செடியோடு இணைந்திருந்தால் அன்றி மிகுந்த கனி தர முடியாது, என்னை பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இன்னைக்கு ஏன் நம்ம கடவுள் வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியல அப்படின்னா, கடவுளோட நம்ம இணைஞ்சில்ல, கடவுளுடைய உடல் நமக்குள்ள இல்ல. நான் எல்லா இடங்களிலும் சொல்லுகிற ஒரு உண்மை என்னவென்று சொன்னால், உலகத்திலேயே மிகவும் பாக்கியமான பேறு பெற்ற மனிதன் யார் என்று சொன்னால் கத்தோலிக்க கிறிஸ்தவன் தான். எந்த மதத்தினருக்கும் கொடுக்கப்படாத பாக்கியம், எந்த சபையினருக்கும் கொடுக்கப்படாத பாக்கியம் கத்தோலிக்க கிறிஸ்தவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன? கடவுளையே கையில் பெற்றுக் கொள்ளுகிற பாக்கியம் யாருக்குமே கிடைக்கும். படிப்புல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினா அவ்வளோ பெருமை, புடவை நகை வாங்கணும்னா அவ்வளோ பெருமை, சொத்து வாங்கும்போது அவ்வளோ பெருமை, அவார்டு வாங்கும்போது அவ்வளவு பெருமை. என்றைக்காவது கத்தோலிக்க கிறிஸ்தவனே நீ இயேசுவை கையில் ஏந்துகிற பொழுது பெருமையோடு நினைக்கிறாயா? உன்னை அது முகத்துல தெரியுமில்ல, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். எல்லாம் நன்மை வாங்கினீங்க, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன், நொந்து போயிட்டேன். கையில கர்ச்சீப்பு, போனு, எங்கயாவது ஸ்கூல்ல அவார்டு கொடுக்கும் போது இந்த மாதிரி கையில போய் வாங்குவீங்களா? அதை வாங்கிட்டு எவ்வளவு பெருமையோட நீங்க நடந்து போவீங்க. ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினோடனே எல்லாத்துக்கும் சொல்றீங்களே. ஆண்டவரை கையில் தாங்குகிற பாக்கியம் யாருக்குமே கிடைக்கும். இன்னுமே கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் சுருவங்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை நற்கருணைக்கு கொடுக்க மறக்கிறோம். நற்கருணையில இயேசுவின் உடலும் ரத்தமும் கிடையாது. ஒரு சுருவத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவம், சுருவத்தை நான் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லல, அது ஒரு அடையாளம். நம் முன்னோர்களை புகைப்படத்தில் காட்டி, இது மாதிரி இவங்க எல்லாம் இப்படி வாழ்ந்திருக்கிறாங்க, இவங்க எல்லாம் இப்படி செஞ்சாங்க, இது போல நீயும் வாழணும் அப்படின்னு ஒரு அடையாளம். ஆனால் அதில் இயேசுவின் உடலும் ரத்தமும் இல்லை. ஒரு சுருவத்திற்கு கொடுக்கிற முக்கியத்துவம், ஒரு மதிப்பு, நற்கருணைக்கு நாம் கொடுக்கிறோமா? என் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, முதல்ல நற்கருணையை நம்புங்க. நற்கருணை என்றால் என்ன? அப்பரச குணங்களுக்குள் கிறிஸ்து இயேசுவின் உடலும் ரத்தமும் அவருடைய இறையல்பும் மனித இயல்பும் அடங்கி இருக்கிற அருளடையாளம். புதுநன்மை வாங்குற பிள்ளைங்களுக்கு இது உள்ள போகுதா? அவங்க போடுற ட்ரெஸ், விருந்து, இதுதான் டெக்கரேஷன் தான். ஹோட்டல்ல போய் சாப்பிட்ட சாப்பாடு எப்படி இருக்குன்னு கேட்கிறோம், கல்யாணத்துக்கு போய் சாப்பிட்ட சாப்பாடு எப்படி இருக்குன்னு கேட்கிறோம். நற்கருணை உட்கொண்ட பின்னாடி எப்படிடா இருக்கு நற்கருணை எவனையாவது பார்த்து கேட்கிறோமா? என் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இயேசு எனக்குள் இருக்கிறார் என்று நம்புகிற ஒரு கிறிஸ்தவனால் தான் கீழ்ப்படிய முடியும் கடவுளுடைய வார்த்தைகளுக்கு. எங்கு கீழ்ப்படிதல் இருக்கிறதோ அங்குதான் ஒற்றுமை இருக்கும். எங்கு அன்பு இருக்கிறதோ அங்கு நம்பிக்கை இருக்கும். ஏனென்றால் அன்பு அனைத்தையும் நம்பும். எங்கு நம்பிக்கை இருக்கிறதோ அங்குதான் கீழ்ப்படிதல் இருக்கும். எங்கு கீழ்ப்படிதல் இருக்கிறதோ அங்குதான் ஒற்றுமை இருக்கும். இவை எல்லாவற்றையும் கொண்டிருந்தவர் நம் ஆண்டவர் இயேசு. அவர் கடவுளை அன்பு செய்தார், கடவுளை நம்பினார், கடவுளுக்கு கீழ்ப்படிந்தார். அதனால் கடவுளோடு ஒன்றுபட்டு இருந்தார். நீங்க என்னைக்காவது சிலுவை அடையாளம் வரும்போது 2 பேரை மட்டும் சொல்லி இருக்கிறீங்களா? பிரிக்க முடியுமா? தந்தை, மகன், தூய ஆவியார் என்ற மூவர் இறைவனை நம்மால் பிரிக்க முடியுமா?
ஆனால் அந்த மூவர் இறைவனை வணங்குகிற கிறிஸ்துவர்களுக்குள் எத்தனை பிரிவுகள், எத்தனை பிளவுகள்! உலக அளவிலே இனவெறி, மொழிவெறி, நிறவெறி, தமிழகத்திலே ஜாதி வெறி. உனக்குள்ளையும் இயேசு, எனக்குள்ளையும் இயேசு. பின்பு எப்படி வந்தது இந்த பிரிவு? உனக்குள்ளையும் இயேசு, நீ வாங்குகிற நற்கரிலும் அதே இயேசு இருக்கிறார், நான் வாங்குகிற நற்கரிலும் அதே இயேசு தான் இருக்கிறார். பின்பு நீ உயர்ந்தவன், நான் தாழ்ந்தவன், அல்லது நான் உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன். எப்படி? மூவொரு இறைவனுக்குள் இருந்த ஒற்றுமை நம் கிறிஸ்துவர்களுக்குள் இருக்கிறதா? கிறிஸ்துவ குடும்பங்கள்ல இருக்கிறதா? மாமியாரும் மருமகளும் என்னைக்கு ஒத்துமையா இருக்க போறீங்க? அண்ணனும் தம்பி என்னைக்கு சொத்து சண்டை விட்டு ஒன்னா இருக்க போறீங்க? நற்கனை நாக்க நீட்டி வாங்குறீங்க. உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறார் உணர்ந்ததுனாலதான், உணர்ந்தாதான் நீங்க மாறுவீங்க. நான் சொன்னேன், நற்கனை வாங்கிட்டு கண்ணை மூடி ஜெபிங்கன்னு சொன்னேன். எத்தனை பேர் கீழ்படிஞ்சீங்க? எத்தனை பேர் கீழ்படிஞ்சு அந்த உணர்ந்தீங்க? ஒரு நகை வாங்கினா உணர்றீங்க, என்னோட நகை இருக்குது, உங்கள்கிட்ட எத்தனை பவுன் இருக்குது? 50 பவுன் இருக்குது. உங்களுக்கு சொத்து எவ்வளவு இருக்குது? கண்ணு கேட்ட வரைக்கும் எனக்கு தான். என்ன படிச்சிருக்கிறது? எவ்வளவு எழுத்து படிச்சிருக்கிறேன். நற்கர்ம வாங்கியிருக்கியா? வாங்கினேன். வாங்கிட்டு உக்காந்து நீங்க பண்ற அட்டகாசத்தை எல்லாம் பார்த்தா, இயேசுநாதர் கோயில்ல சாட்டக்குன்னு எல்லாத்தையும் வெளுத்தார் தெரியுங்களா? அது மாதிரி வெளுக்கணும் போல வெறியா வருது. ஆனா திருப்பி என்ன வெளுத்துறீங்க நீங்க? ஏன்னா சாமியார் எதுக்கு அடிக்கிறாருன்னு புரியாது. அந்த ஆள் எப்பதான் என் மேல கை வைக்கணும்? அவன் அவ்வளவு பெரிய ஆளா? அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, பிரசங்கம் வைக்கணுங்கிறதுக்காக வைக்கல. என்னுடைய ஆள் மனதில் இருந்த ஆதங்கத்தை இன்று நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் எவ்வளவு பாக்கியம் பெற்ற மனிதர்கள்! கடவுளை கையில் ஏந்தி கடவுளை உள்ளுக்குள், உடலுக்குள் அனுப்புகிற அளவுக்கு அவர்களுக்கு பாக்கியம் இருக்கிறது. ஆனால் அவர்களுக்குள் கடவுள் இருப்பதை இன்னும் உணரவில்லை. அவர்கள் எல்லாம் இருக்குது. நான் வாங்குற நற்கரில் இயேசு என்னோட இருக்கிற உணர்வு நமக்குள் இருக்கிறதா? அப்படி ஒரு உணர்வு இருந்தால் அடுத்தவனுக்கு நம்ம தீங்கு செய்வோமா? அதனாலதான் இயேசு சாமி சொன்னார், மிகச்சிறிய என் சகோதர சகோதரி ஒருவருக்கு செய்த போதெல்லாம் நீங்கள் எனக்கே செய்தீர்கள். நற்கருணை எதுக்கு நல்லா என் பங்குல பாத்தீங்கன்னா குடும்பத்தோட பூசைக்கு வா. நற்கருணை வாங்க, குடும்பத்தோட வாங்க. எதுக்காக வாங்க சொல்றேன்? உனக்குள்ளேயும் இயேசு, எனக்குள்ளேயும் இயேசு. உன்னை நான் திட்டனா நான் இயேசுவை திட்டுறேன், உனக்கு நான் தீங்கு செஞ்சேன்னா நான் இயேசுக்கு செய்யறேன். இந்த உணர்வு வர வேண்டும் என்பதற்காகத்தான். நீங்க குடும்பத்துல எதுக்குங்கன்னா ஒரு மனுஷனும் ஒருத்தன் இருக்கான். கொண்டாட்டி புருஷனும் 60 30 கல்யாணம் வந்து 90 நாள போயிருக்கலாம். புருஷனும் கொண்டாட்டி எது எளிய முனையமா இருக்கிறாங்க. பெத்தவங்களும் பிள்ளைகள் எளிய முனையமா இருக்கிறான். இன்னைக்கு பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையே சமாதானம் இருக்கிறதா? சகோதர சகோதரி சமாதானம் இருக்கிறதா? நற்கருணையை பெற்றுக் கொள்கிற ஒரு பிரிவினர் இன்னொரு பிரிவினர் நாம் சேர்ந்து இருக்கிறோமா? எல்லா பங்குலையும் பொறாம, கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு. நற்கருணையை பெற்றுக் கொள்ளுகிற கிறிஸ்துவர்கள் நாம் நமக்குள்ளே இயேசுவை வைத்துக் கொண்டு இன்னொருவரை எப்படி நாம் குறை சொல்ல முடியும்? இன்னொருவரை பற்றி எப்படி நாம் பொருளி பேச முடியும்? இன்னொருவரை எப்படி நாம் தாழ்வாக நினைக்க முடியும்? இப்ப கதிர்பாத்திரம் இதுக்குள்ள நற்கருணையில இதை யாராவது மதிப்பாங்களா? இது முன்னாடி முட்டி போடாங்களா? இதை சாமியார் இதையெல்லாம் போட்டு தொடுவாரா? சும்மா அப்படி தூக்கி போட்டா மேலே தூக்கி லெஃப்ட்லயே தூக்கி வச்சுட்டு போயிடுறாரு. ஆனா இதுக்குள்ள நற்கருணை வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு எவ்வளவு பெரிய மரியாதை. அதனாலதான் திருப்பலிக்கு அப்புறம் நற்கருணை ஆராதனை வைக்க வேண்டியது அவசியம் இல்லைன்னு. ஏன்னா நீங்களே கதிர்பாத்திரமா மாறிடுவீங்க. இன்றைக்கு இந்த கதிர்பாத்திரத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். நீ நற்கருணை பெறுகிற பொழுது நீ இந்த கதிர்பாத்திரமாக மாறுகிறாய். இதை நாம ஏன் உணர மாட்டேங்கிறோம்? நற்கருணை வாங்கின மனிதர்களுக்குள் இயேசு இருக்கிறார் என்பதை எப்பொழுது ஒரு கிறிஸ்தவன் உணர்கிறானோ, நம்புகிறானோ, அப்பொழுது நிச்சயமாக அந்த மனிதனுக்கு தீங்கு செய்ய மாட்டான். அன்புக்குரிய சகோதரனை, எல்லாரும் பாவனையா வந்தோம். வரும்போது ஒரு சிலர் பேசிட்டு வந்தீங்க, எல்லாம் பண்ணிட்டு வந்தீங்க. ஆனா யாராவது நற்கருணையை அவசங்க செய்யணும்னு நினைச்சீங்களா? அவமரியாதை செய்யணும்னு நினைச்சீங்களா?
கிடையாது. இந்த நற்கருணை தாங்கி இருக்கிற இந்த கதிர் பாத்திரம் எந்த உலகத்தில் செய்தது என்று தெரியாது, எந்த மனிதன் செய்தான் என்று தெரியாது, எந்த இடத்திலே இது இருந்தது என்று தெரியாது, எந்த வாகனத்திலே இது கொண்டு வரப்பட்டது என்று தெரியாது. ஆனால் இதற்குள் இயேசு வந்தவுடனேயே எல்லோரும் அதை மதிக்கிறோம். அப்படிச்சான மனுஷனும் அவன் எந்த ஜாதியா இருந்தானே, எந்த மதம், எந்த இனமா இருந்தானே, எந்த மொழியா இருந்தானே, யாரா இருந்தா என்ன, அவனுக்குள்ள நற்கருணை வந்துச்சோன்னே அவனை இயேசுவை போல நம்ம பார்க்கணும். இந்த ஒரு பார்வை மட்டும் கத்தோலிக்க கிறிஸ்தவனுக்கு வந்திருந்தா உலகத்துல வேற மதமே இருக்க வாய்ப்பு இல்லைங்க. நம்மெல்லாம் தோத்து போயிட்டோம், நாமெல்லாம் செய்ய மறந்துட்டோம். நற்கருணை எனக்குள்ள இயேசு வந்துட்டார். இல்ல இப்ப வணக்கம் இல்லையா, எடுத்துட்டு வருவது எப்படி வணங்குற, அதே உன் சகோதரனோ சகோதரியோ அல்லது உன் பங்கிலே இருக்கிற யாரோ ஒருத்தர் நற்கருணை வாங்கி விட்டு போகும்போது மட்டும் ஏன் அவர்களை மனிதராக பார்க்கிறாய், பாவியாக பார்க்கிறாய்? இது எல்லாருக்கும் பொருந்தும். நற்கருணை வாங்கிய பொழுது போப்பானவருக்குள்ளேயும் ஏசு இருக்கிறார். சாதாரண நேத்து 10 வருஷம் சாமியான என் கூட இருக்கிறார். நேத்து சாமியான, நேத்து கிறிஸ்தவனான, நேத்து புதுநன்மை பெற்ற கிறிஸ்தவருக்குள்ளும் இயேசு இருக்கிறார். எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் அன்பு செய்யணுங்கிறதுக்காகத்தாங்க கடவுள் இந்த திருவருட்சாதனை நம்ம கொடுத்தார். ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவன் அடிச்சுக்கிட்டு சாவறான். ஒவ்வொரு பங்கிலும் சண்டை வளர்க்க முடியல. போட்டி, பொறாம, கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. காரணம் என்ன? ஒரு மனிதன் ஒரு கிறிஸ்தவன் இன்னொரு கிறிஸ்தவனுக்கு எதிராக போவதே மிகப்பெரிய தோல்வி. ஏனென்றால் நாம் எல்லோருக்குள்ளும் யார் இருக்கிறார் இதை உணரணும். அதுக்குத்தான் சொல்றது, நற்கருணை வாங்கிட்டு கம்முன்னு கண்ணை மூடுங்க. நான் பாட்டு கிளாஸ் பாடிட்டே இருக்கிறீங்க. என் பங்குல எல்லாம் பாட்டு நற்கருணை பாட்டு கொடுக்கும் போது பாட ஆரம்பிச்சிடுவாங்க. எல்லாரும் வாங்கினதுக்கு பாட்டை எந்த ஸ்டான்ஸா வந்தாலும் செய்யறாங்க அப்படியே நிறுத்திடுவாங்க. நிறுத்திட்டு அமைதியா எல்லாரும் கண்ணை மூடி முட்டி போட்டு ஜெபம் பண்ணிட்டு, உனக்குள் இயேசு இருப்பதை எப்போது உணர்வாய்? நற்கருணை வாங்கி முடிச்சோடனே அரட்ட விளையாட்டு. அதனாலே நான் அறிவிப்பெல்லாம் கம்மி பண்ணிடுவேன். அறிவிப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நற்கருணை வாங்கினதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, அறிவிப்பு அங்க மக்கள் மனசுல போகுது, ஆண்டவர் மனசுல இருக்க மாட்டேங்கிறார். அன்புக்குரிய சகோதரனே, இது ஆழமான காரியங்க. நமக்குள்ள இருக்கிறத உணரணும். வாங்குறோம், பொக்கிஷமா வாங்குறோம். அதிர்பாத்திரத்துல வச்சா மட்டும் மதிக்கிறோம், மனுஷனுக்குள்ள போனா மட்டும் ஏன் மிதிக்கிறோம்? அவனையும் கடவுளாக அல்லவா பார்க்க வேண்டும். அதுவும் இயேசுநாசாமி சொல்லியிருக்கிறார், மிகச்சிறிய சகோதர சகோதரிகளுக்கு ஒருவருக்கு நீங்கள் செய்தவதெல்லாம் நீங்கள் எனக்கே செய்தீர்கள். நான் பசியாயிருந்தேன், நீங்கள் உண்ண கொடுத்தீர்கள். நான் தாகமாயிருந்தேன், நீங்கள் குடிக்க கொடுத்தீர்கள். நான் ஆடையின்றி இருந்தேன், எனக்கு ஆடை கொடுத்தீர்கள். நான் அந்நியனா இருந்தேன். நல்லா புரிஞ்சுக்குங்க. கரகாட்டக்காரன்ற படத்துல ஒரு ஜோக்கு தான், ஒரு சாதாரண ஜோக்கு தான். வெளியூர் ஆட்டக்காரன் உள்ளூர் ஆட்டக்காரன் மதிக்கிறது தாங்க மரியாதை. அவன் வேறு ஜாதியா இருக்கலாம், வேறு ஊரா இருக்கலாம், வேறு மொழி பேசுறவன் யாரா இருந்தாலும் அவன் நற்கருணையை பெற்றிருக்கிறான் என்று சொன்னால் அவனை நாம் மதிக்க வேண்டும், அவனை அன்பு செய்ய வேண்டும். அன்னைக்கு கிறிஸ்தவங்களுக்குள்ள எவ்வளவு பிரச்சனை, இத்தனையும் நற்கருணை வாங்கிட்டு பிரச்சனை பண்றோம். நீ செய்வதெல்லாம் அந்த மனிதனுக்கு அல்ல, அந்த மனிதனுக்குள்ள இருக்கிற இயேசுவுக்கு. அதே மாதிரி சொல்லிவிட்டா கோவம் பொத்துட்டு வந்துருது நமக்கெல்லாம். ஏதாவது சொல்லிவிட்டா அதான் என் மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். உன்ன சொல்லலடா, உனக்குள்ள இருக்கிற இயேசுவதாங்க சொன்னா ஒரு பாத்துக்காரு நீ போடானா அது எப்படி என்ன சொல்லலாம் இல்ல அப்பனா சொல்றேன். நீங்க என்ன நினைச்சாலும் சரி, ஒருவருடைய பிறப்பை பற்றியோ அவருடைய இனத்தை பற்றியோ அவருடைய ஜாதியை பற்றியோ பேசும்போது சுரு கோபம் வருது. உனக்குள் இருப்பது யார்? இயேசு. ஒரு மனிதனை குறை சொல்லுகிற பொழுது நீ அவனை சொல்லவில்லை. நற்கருணை வாங்குகிற மனிதனை, கிறிஸ்துவனை நீ குறை சொல்லுகிற பொழுது
நீ அவரை குறை சொல்லவில்லை, கிறிஸ்துவைத்தான் குறை சொல்லுகிறார். இது ஒரு ஆழமான காரியம். இதை இன்னும் கத்தோலிக்க கிறிஸ்துவ உணராதனால்தான் கிறிஸ்துவர்களுக்குள்ள ஒற்றுமை வரல, கிறிஸ்துவர்களுக்குள்ள சமாதானம் இல்லை, கிறிஸ்துவர்களுக்குள்ள பகிர்வு இல்லை. நான் படிச்ச தேர்ப்பணி நன்கொடையாளர்கள் எல்லாம் ஏகப்பட்டது கொடுத்துருக்கிறீங்க, சந்தோஷம் தான். பக்கத்து வீட்டுல இருக்கிற ஏழைகளையும் கொடுங்க. நான் கோயிலுக்கு கொடுக்க வேணாம்னு சொல்லுங்க. படிக்க வசதி இல்லாத, மருத்துவ வசதி இல்லாத, சாப்பாட்டுக்கு வழி இல்லாத, கடன் சுமையால் பாதிக்கப்பட்டிருக்கிற நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு நாம் உதவி செய்யலாம் இல்லையா? அவங்களுக்கு செய்யறது கடவுளுக்கு செய்யறதுதான். அதான் சொல்ற, நான் பசியா இருந்தேன், நான் தாகமா இருந்தேன், நான் ஆடையின்றி இருந்தேன், நான் அந்நியனா இருந்தேன், நான் சிறையில் இருந்தேன், நான் நோயுற்று இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள், எனக்கு உதவி செய்தீர்கள். மிகச்சிறிய என் சகோதர சகோதரருக்கு செய்தவதெல்லாம் நீங்கள் எனக்கே செய்தீர்கள். அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, மனம் மாறுங்கள். உங்களுக்குள் இயேசு இருப்பதை உணருங்கள். ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள். இயேசு கொடுத்த ஒரே ஒரு கட்டளை இதுதான். இன்னைக்கு உலக நாடுகள் சண்டை போட்டுக் கொண்டிருக்கின்றன, ஒருவரை ஒருவர் அழித்துக் கொண்டிருக்கிற காரணம் என்ன? பவுலடியார் சொல்வது போல, ஒருவர் மற்றவரை கடித்து விழுங்குவதை நிறுத்தாவிட்டால் எல்லோரும் அழிவீர்கள். இன்றைக்கு மனுஷன் அன்பு இல்லைங்க, பாசம் இல்ல, ஒருத்தர் நேசிக்க மாட்டேங்கிறான். ஜீன்பால் சாத் என்ற தத்துவம் சொல்லுகிறார், ஒவ்வொரு மனிதனும் இன்னொரு மனிதனை நரகமாக பார்க்கிறார். வீட்டுக்குள்ளேயே பொண்டாட்டியை பார்த்தா புருஷனுக்கு எரியுது, புருஷனை பார்த்தா பொண்டாட்டிக்கு எரியுது, பெத்தவங்களை பார்த்தா பிள்ளைங்களுக்கு எரியுது, பிள்ளைகளை பார்த்தா பெத்தவங்களுக்கு எரியுது, பக்கத்துல பார்த்தா நமக்கு எரியுது, நம்மளை பார்த்தா அவனுக்கு எரியுது. இன்னைக்கெல்லாம் நல்லவன் கெட்டவன்ற பாலிசி எல்லாம் கிடையாது. பிடிச்சவன் பிடிக்காதவன், அவன் என்னதான் கெட்டது செஞ்சாலும் எனக்கு பிடிச்சவனாக அவன் நல்லவன், அவன் என்னதான் நல்லதே செஞ்சாலும் எனக்கு பிடிக்கலன்னா அவன் கெட்டவன். இந்த வாழ்க்கை முறை தவறான வாழ்க்கை முறை. நான் உங்களுக்கு அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்துங்கள். உண்மையிலேயே இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறார் நீங்க உணர்ந்திருந்தீங்கன்னா நீங்க அவருடைய அன்பையும் உணர்ந்திருப்பீங்க. பாட்டு அருமையான ஒரு பாட்டு, ஒரு நிமிடம் அருவியில் இருக்க அருமையான பாட்டினுடைய ஒரு ஸ்டான்சர் தான். அளவில்லாத உன் அன்பினை நினைக்கையில் அழுகை வருவதன் நியாயம் என்ன? நற்கருணையை பெற்றுக்கொண்ட ஒரு கத்தோலிக்க கிறிஸ்துவன் கடவுளின் அன்பை உணராவிட்டால் எப்படி அவன் அடுத்தவர்களை அன்பு செய்ய முடியும்? இன்னைக்கு நற்கருணை ஏதோ பிரசாதம் மாதிரி வாங்கி சாப்பிட்டுட்டு அம்மன் போய் உள்ள உட்காந்துருக்கோம். இல்லைன்னா அப்படி பிள்ளைய விளையாட்டுனா அந்த வேடிக்கை பார்த்துட்டு அழகான வாயை போகணும் உட்காந்துருக்கோம். இன்னைக்கு இதுதான் ஏதோ வேடிக்கை. திருப்பலி என்பது ஏதோ ஒரு வேடிக்கை. அதில் கிடைக்கிற உன்னதமான ஆசீர்வாதம், நற்கருணையின் உன்னதத்தை என்றைக்கு நாம் உணரப்போகிறோம்? அது எவ்வளவு பாக்கியமான காரியம் தெரியுங்களா? இன்னைக்கு திருச்சபை அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறது திருப்பலிக்கு. ஆனால் மக்களுடைய வழிபாட்டு முறை கிடையாது. மக்கள் தேர் திருவிழாக்களுக்கும் சுருவங்களுக்கும் மற்ற புனித தலங்களுக்கும் கொடுக்கிற முக்கியத்துவத்தை திருப்பலிக்கும் திருப்பலியிலே வழங்கப்படுகிற நற்கருணைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? இதெல்லாம் உயிருள்ள ஆண்டவர் இருக்கிறார், உயிருள்ள பிரசன்னம் இருக்கிறது. லான்சியம் என்ற இடத்திலே ஒரு குருவானவர் இப்படித்தான் நம்பிக்கை இல்லாமல் திருப்பலி வைத்துக் கொண்டிருந்தார். ஆனால் அந்த சமயத்திலே அந்த பீடத்தில் இருந்த அந்த அப்பம் இயேசுவின் உடலாக மாறியது. அந்த பீடத்தில் இருந்த திராட்சை ரசம் இயேசுவின் ரத்தமாக மாறியது. அதை இன்றும் ரோமையில் இருக்கிற அந்த அருங்காட்சியகத்திலே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது நற்கருணை பக்திக்கு, நற்கருணையில் இயேசு இருக்கிறார் என்பதற்கு உண்மையான ஆதாரம். எத்தனை பேர் நாம் கையில் பெறுகிற பொழுது நம்பிக்கையோடு பெறுகிறோம். இன்னைக்கு பிரச்சனையே இதுதாங்க. கத்தோலிக்க கிறிஸ்தவம் முதல்ல மாற வேண்டிய விஷயம், நற்கருணையை நம்பிக்கையோட பெற்றுக்கொள்ளணும். என்னோட இயேசு இருக்கிறார். பாட்டெல்லாம் என்ன பாடாதீங்க, என் கூடவே இரும் ஓ இயேசு.
என்னைக்கு போறோம்னாரு. அவர் நல்லா உடனே இருக்க மாட்டேயா, நான் முடியாது அப்படின்னு சொன்னாரா? இதோ கதவண்டையில் நான் தட்டுகிறேன், என் குரலை கேட்டு எவனாவது கதவை திறப்பானாயில் அவனோடு தங்குவேன், அவனோடு உணவருந்துவேன் சொல்றார். நம்மளை தட்டிக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் சாமியார் கோயில மணி அடிக்கிறாரு. எதுக்கு? பூசைக்கு நேரமாச்சுங்கிறதுக்காக அல்ல. கடவுளுடைய குரல் அது. வா வா, என்னுடைய வீட்டிற்கு வா, நான் என்னை தருகிறேன், பெற்றுக்கொள். இதை விட உயர்ந்த ஆசீர்வாதம் வேறு எங்கும் இல்லை என்று கோவில் மணி கடவுளுடைய குரல். எத்தனை பேர் அந்த குரலுக்கு செவி கொடுக்கிறோம்? அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, நற்கருணையை பெற்றுக்கொள்வோம், நம்பிக்கையோடு பெற்றுக்கொள்வோம், உணர்வோம். உணர்ந்தீங்கனாலே நிறைய மாற்றங்கள் இடத்துல வரும். உணர்ந்து புளியங்குடி பங்குல இருந்து ஆரம்பமாகட்டும் அந்த மாற்றம். எல்லாம் அழகா செய்யறீங்க, சூப்பரா செய்யறீங்க, நிறைய ஒத்துழைப்பு அருமையா செய்யறீங்க. ஆனா இந்த அருமைக்கெல்லாம் அருமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்குள் இயேசு இருப்பதை நீங்கள் உணரும். சரிங்களா? உணர்வீங்களா? இனிமே பூசையில நற்கரணை வாங்கும்போது பக்தியோட வாங்கணும். வாங்கிட்டு கண்ணை மூடி உங்களுக்குள் இயேசு இருப்பதை உணருங்கள். இயேசு உங்களுக்குள் இருப்பதை உணர்ந்தாலே உங்களுக்குள் அன்பு வரும், நம்பிக்கை வரும், கீழ்ப்படிதல் வரும். கீழ்ப்படிதல் வந்தாலே உங்களுக்குள் ஒற்றுமை வரும். ஒற்றுமை இருந்தாலே நாம் இந்த உலகத்தை ஜெயிக்கலாம். ஆகவே அனைவரும் உழந்தால் படியிட்டு மாண்பேர் கீதம் பாடி ஆண்டவருடைய ஆசைகளை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்வோம். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள்தாரும். தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே, உம்மை மன்றாடுகின்றோம்.
புகழுக்குரிய தூய்மையே நற்கருணைக்கே எல்லா காலமும் ஆராதனையும் புகழும்